friends, welcome to Sha Samayal. இன்னைக்கு நம்ம ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த மாதிரி ரசப்பொடி அரைச்சு ரசம் ஆக்கி பாருங்க. வீடே மணக்கும், சாப்பாடே பத்தாது, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி Sha Samayalோட ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனா லைக் கொடுத்துருங்க. பொடி செய்யறதுக்கு ஒரு panல நான் அரை கப் அளவு ஜீரகம் சேர்த்திருக்கேங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். லைட்டா வறுத்தா போதும். இப்போ ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துட்டு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கப் அளவு துவரம் பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு இப்போ பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஆறு வரமிளகா எடுத்துருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த வானிலையில் இருக்கிற சூட்லேயே நம்ம அந்த வரமிளகாவை வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து வறுத்து அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா சீக்கிரம் அந்த பெருங்காயம் வந்து கரிஞ்சிரும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாங்க. இந்த ரசப்பொடி வந்து நைஸாக பொடி அடைக்கணும் தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலே போதும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இந்த பொடியை ரொம்ப ஈஸியான ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. மாதிரி ரசப்பொடியை அரைச்சி நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள், வீடே மணக்கும், எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம பல்காக கூட அரைச்சி வச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவும் டேஸ்டியான ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.